கூட படிச்சவங்க நல்லா பழகுறவங்களும் கூட ஏதாவது உயர் பதவிக்கு மேலிடத்துக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இப்படித்தாங்க நடக்குது. ஆனா நம்முடைய காமராசர் ஐயா அவர்கள் இதற்கெல்லாம் ஒரு விதிவிலக்கா வாழ்ந்து காட்டாருன்னே சொல்லலாம். அவர் முதலமைச்சராக இருந்த போதும் தன்னுடன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வீடு தேடி சென்று பார்த்து பேசி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு விடுதலை போராட்ட தியாகி காமராசர் ஐயாவை பார்க்கறதுக்காக வந்தார். அப்ப ஐயா தாங்க முதலமைச்சர். வந்த நண்பரை வரவேற்று அமரச் செய்து இருவரும் மகிழ்வுடன் பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நண்பரை பார்த்ததுமே அவர் ஏழ்மை நிலையில் இருக்கிறாருங்கிறத காமராசர் ஐயா புரிஞ்சுக்கிட்டார். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கல, ரொம்ப இயல்பா பேசிட்டு இருந்தார். திடீர்னு அந்த தியாகி எழுந்து தன்னுடைய பையிலிருந்து ஒரு திருமண அழைப்பை காமராசர் ஐயா அவர்களிடம் கொடுத்து, என் பொண்ணுக்கு என்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னார். ஐயா அதை வாங்கிட்டு ஓரிரு நிமிடங்கள் எதையோ சிந்திச்சு பார்த்துட்டு, நண்பரே என்னை மன்னிச்சிருங்க, என்னால திருமணத்துக்கு வர முடியாது, அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. தன்னுடைய நண்பர் நிச்சயம் அழைப்பை ஏற்பார் என்ற நம்பிக்கையுடன் வந்த அந்த தியாகி ஏமாற்றத்துடனும் வருத்தத்துடனும் வீடு திரும்பினார். திருமண நாளும் வந்தது. தன்னுடைய பொருளாதார வசதிக்கேற்ப மிக எளிமையாக அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தார் தியாகி. திடீர்னு திருமண வீதி எங்கும் ஒரே பரபரப்பு, எல்லாரும் மகிழ்ச்சியோட எதையோ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆரவார ஒளி கேட்டு வெளியே ஓடி வந்தாரு தியாகி. அவரோட கண்களை அவராலேயே நம்ப முடியலங்க. ஏன்னா முன்னாடி வந்து நின்ற மகிழுந்திலிருந்து காமராசர் ஐயா அவர்கள் இறங்கி வந்தார். அவரை பார்த்ததும் இவருக்கு ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. தன்னுடைய நண்பரின் கைகளை பற்றி கொண்டு அவர் உள்ளே நகர்ந்தார். போகும்போது காமராசர் ஐயா தியாகியின் தோள்களை தட்டி கொடுத்துட்டு நேரா விழா மேடைக்கு போய் மணமக்கள் இருவரையும் வாழ்த்தி விட்டு கீழே இறங்கினார். முதலமைச்சரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சரியான ஆசனம் கூட இங்க இல்லையேன்னு சொல்லி அந்த தியாகி துடிதுடித்து போய் ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் காமராசர் ஐயா சொல்றாரு, நண்பரே, நீங்க திருமண அழைப்புதல் கொடுக்கும் போதே இங்க வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இது அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா முதலமைச்சர் வராருன்னு சொல்லி கடனை உடனே வாங்கி தடபுடலா எதோ ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. உங்களை மேலும் கடன்காரனாக்க நான் விரும்பல. அதனாலதான் என் மனசை கல்லாக்கிட்டு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சும் நான் வரலன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். ஆனா இப்ப வந்துட்டேன், உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னு கேட்டாரு. அந்த தியாகி திகைத்து போய் நின்றார், மெய் சிலிர்த்து போனார். சரி, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு மகிழ்வுடன் விடைபெற்று கிளம்பி விட்டார் காமராசர் ஐயா அவர்கள். காமராசர் ஐயா அவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு பக்கத்தை நாம் புரட்டி பார்க்கும் போதும் இப்படியும் ஒரு மனிதர் வாழ முடியுமா, இப்படியும் ஒருவர் சிந்திக்க முடியுமா, செயலாற்ற முடியுமா என்றெல்லாம் நாளும் நாளும் நம்மை சிந்திக்க தூண்டுகிறார் அவர். காமராசர் ஐயா அவர்களுடைய நட்பை பற்றி நாம் இன்று சிந்தித்தோம். வள்ளுவ பெருந்தகை பழைமை என்கிற அதிகாரத்திலே நட்பிற்குறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நட்பிற்கு உறுப்பு யாதெனில் நண்பர் உரிமையுடன் செய்யும் செயல், அந்த செயலை மகிழ்வுடன் ஏற்பது அறிவுடையவர்களின் கடமையாகும். இங்க காமராசர் ஐயா அவர்களுடைய நண்பர், என்னுடைய நண்பர் ஒரு முதலமைச்சர் ஆயிற்றே, நான் எப்படி அவரை போய் சந்திக்க முடியும், நான் வேற ஒரு ஏழை அப்படின்னு சொல்லி அவர் தயங்கவும் கிடையாது. எப்பவோ பழகினவரோட வீட்டு விழாவுக்கு நம்ம எதுக்கு போகணும்னு காமராசர் ஐயாவும் நினைக்கல. ஒருவர் உரிமையுடன் சென்று திருமண அழைப்புதலை தன் நண்பருக்கு கொடுத்தார். மற்றொருவர் அந்த அழைப்பை ஏற்று விழாவிற்கு உரிமையுடன் வந்தார். இந்த உரிமைதான் நட்பிற்கு உறுப்பு. எப்படி காமராசர் ஐயா அவர்கள் தன்னுடைய நண்பர் உரிமையுடன் அழைத்த பிறகு அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல் நண்பர் உரிமையுடன் செய்யும் செயலை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வதுதான் அறிவுடையவர்களின் கடமை என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். நட்பிற்குறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.